நாம் தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நமக்கு வாசிக்க கேட்கலாம். வேதம் என்ன சொல்கிறது? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்தேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் போதாதுதானே? 2 கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சபைக்கு மட்டும் இல்லையே, நம்ம சபைக்கு சொல்லணும் தானே. நீ ஒத்த கையால அல்லேலூயா சொன்னா ஆண்டவர் ஒரு வகை ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ 2 கையை தூக்கி அல்லேலூயா சொன்னா ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்னும் கை தூக்க மாட்டீங்களோ? சும்மா கையை தூக்குங்களா. நல்ல கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை அசைச்சு தலைக்கு மேல கையை தூக்கி ஒரு கைத்தட்டு கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யத்தக்க வல்லமை உள்ள தெய்வம். அவர் சும்மா இருப்பதில்லை. அவரோ தீவிரமாய் நீ வேண்டிக் கொண்டதற்கு மிகையாய் விரும்புகிறதற்கு மிகையாய் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் ஒரு பழமையான வேத பகுதி அல்ல. பலமுறை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த சில வேத உண்மைகளை நான் உங்களோடு கூட சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவராகிய நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தராகிய தேவன் ஏகநித்தியான சக்கராதிபதி. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிற தெய்வம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார். அற்புதமானவர், ஆச்சரியமானவர். அவர் யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா, அவர் எல் ஷடாய். அவரை சொல்லி மிகையாகாது. ஆச்சரியமான தேவன். அவர் செய்கிற எல்லா கிரியைகளையும் உணர்ந்து பல வருணனை நாமங்களை நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கலாம். அவர் ஒவ்வொரு கிரியைகளை செய்ய 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 ஒவ்வொரு விதவிதமான பெயரை சூட்டி பக்த பரிசுத்தவான்கள் கர்த்தரை அழைத்தார்கள். கர்த்தரிடத்திலே அப்படி ஒரு நேச உறவு அவர்களுக்கு உண்டாயிருந்தது. இந்த காலை சபையாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும். என்ன பெயர் என்றால், நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராகிய இயேசு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துக பாருங்க. சாதாரணமான ஒரு ஆகார் என்ற பெண்மணியே தெய்வத்துக்கு ஒரு பெயர் கொடுத்தாள். அவள் கடின சூழ்நிலையிலே ஒரு பெயர் தந்தாள். அவள் சூழ்நிலை என்ன? தான் தங்கியிருந்த வீட்டிலே தனக்கு புகலிடம் இல்லை. தான் பெற்றெடுத்த பிள்ளையை சுமந்து கொண்டு, பிள்ளையை அழைத்துக் கொண்டு, மார்போடு சேர்த்து கொண்டு புறப்பட்டு போகிறாள். இன்றைக்கு பல பேர் சொல்லுவார்கள், ஆகார் ஒரு பச்சை பிள்ளையை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு அவள் போனாள், அவள் அழுதாள், புலம்பினாள். ஆகார் பச்சை பிள்ளையெல்லாம் சுமந்துக்கிட்டு போகல. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. கை தட்டுன்ற அவ பச்சை பிள்ளையெல்லாம் சுமக்கலங்க. அவள் ஐயா ஈசாக்கு பால் மறந்த வயதான பொழுது இஸ்மவேலனுக்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் வாலிப வயதை எட்டினவனாயிருந்தான். பால் மறந்த வயது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு கொண்டாட்டத்தை அப்ரஹாமுடைய வீட்டிலே நடத்தும் பொழுது இஸ்மவேல் ஒரு வாலிபனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு பிற்பாடுதான் வீட்டில் குழப்படியே உண்டாயிடுச்சு.
ஹல்லேலூயா. அந்த குளப்படியில தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாப்புல, ஏயா, ஒன்றில் நான் உன் மனைவியாய் இருந்து 100வது வயசுல நீ பெற்றெடுத்த சிரிப்பு புன்னகையாகிய பிள்ளை ஈசாக்கோட நான் இந்த வீட்டில் இருக்கணும். இல்லாட்டி உன் அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு நீயே முடிவு. அப்பொழுதுதான் ஆபிரகாம் ஒரு முடிவுக்கு வந்தார். சரி, ஒன்று செய்யலாம். ஆபிரகாம் தன் இருதயத்தில் ஒரு நல்லெண்ணம் கொண்டான். அப்படியானால் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அந்த வாலிப பையனையும் அழைச்சு, ஏப்பா செல்வங்களே, இத்தனை காலமும் உங்களை நல்லா பார்த்திருக்கிறேன், நல்லா கொடுத்திருக்கிறேன், எல்லாமே தந்திருக்கேன் ஐயா என்று சொல்லி துருத்தியிலே தண்ணீரும் அப்பமும் எடுத்து கொடுத்து கையில கொடுத்து, போங்க, இனி உங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்டா. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இது என் செய்தி அல்ல, ஆனா சொல்றேன், நம்பிக்கை வைத்த பல இடங்களில் நம்பிக்கை அற்று போய் நடுவீதியில் நிற்கிற பலருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னை அழைத்த தெய்வம் கடைசி வரையந்தம் உன்னை நடத்த வல்லவர். உன்னை யார்தான் புறக்கணித்தாலும் மறந்தாலும் மறத்தாலும் உன்னை உருவாக்கின தெய்வம், உன் ஆசையின் சுவாசமாகிய தெய்வம் உன்னை மறப்பதில்லை. வாலிப பிள்ளையை பிடிச்சுக்கிட்டு வனாந்தரத்துக்கு போறான். வனாந்தரத்திற்கு போகும் பொழுது துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது, அப்பமும் தீர்ந்து விட்டது. பிள்ளைக்கு கொடுமையான பசி. அம்மா, ஆகாரம் கொடுமா. வாலிப பிள்ளைமா, நானு வயிறு பசிக்குமா, நீயாவது பசியை தாங்கிக்கம்மா. ஆனா என்னால பசி பொறுக்க முடியாதுமா. 16 வயது 18 வயது பிள்ளை பசி பொறுப்பானா? பசி பொறுப்பாளா? வாலிப பிள்ளையினுடைய ஏக்கம், பிள்ளை அழுகிற சத்தத்தை தாயினுடைய இருதயம் உடைத்தது. பைபிள் சொல்கிறது, பிள்ளையின் அழுகையை பொறுக்க முடியாத ஆகார் ஓடிப்போய், தெய்வமே, என் செல்ல தகப்பனே, என்னை கண்ணோக்கி பாரும், என் பிள்ளை சாகிறதை என்னால பார்க்க முடியாது சாமி என்று அழ ஆரம்பித்தார். அவருடைய அழுகை தேவனை அசைத்தது, பரலோகத்தை அசைத்தது, தெய்வ சிங்காசனத்தை அசைத்தது. தெய்வத்தால சிங்காசனத்தில் உட்கார முடியல. ஆண்டவர் எழுந்தார். தேவன் தன் கண்களை திறந்தார், தன் தூதனை அனுப்பினார். அனுப்பி லட்சங்கள் நடந்து போன பாதை ஒருவருடைய கண்களும் காணாது ஆகாருக்கென்றே ஒரு துறவை மறைத்து வைத்துவிட்டு அந்த துறவை அவளுக்கு காண்பித்து கொடுத்து, நீயும் உன் பிள்ளையும் இனிமேல் தாகப்பட்டு பசியோடு இருக்கக்கூடாது என்று, நீயும் உன் பிள்ளையும் என்று ஆகாரையும் தன் பிள்ளையும் வாழ வச்ச தெய்வம். உடனே தான் ஆகார் ஒரு பெயர் கொடுத்தால், நீர் என்னை காண்கிற தெய்வம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீரனை காண்கிற தெய்வம், நீரனை காண்கிற தெய்வம். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வாலிப பிள்ளையை சுமந்து கொண்டு, வாலிப பிள்ளையை கரத்திலே பிடித்துக் கொண்டு, இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன, கதி என்ன, குடும்பத்தின் நிலை என்ன என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பிள்ளை ஒரு பக்கம் அழுகிறது. அரை வீட்டில் கதவை பூட்டிக் கொண்டு, உன் பிள்ளை, நீ பெத்த பிள்ளை, கதவை பூட்டி உட்கார்ந்திருந்த அழுது, அப்பா என் சத்தத்தை கேட்க கூடாதா, நீர் என்ன ஆசீர்வதிக்க கூடாதா, நீர் எனக்கு நன்மை செய்ய கூடாதா, நீ நினைச்சா எனக்கு நன்மையை கொடுக்கலாம்ல, நீ நினைச்சா நீர் என்ன ஆசீர்வதிக்கலாம்ல என்று உன் பிள்ளை அழுகிறது. பிள்ளை அழுகிற சத்தத்தை தாயே தகப்பனை உன்னால பொறுக்க முடியல. நீ போய் படுக்கையில கண்ணீர் வடிச்சு அழுற. தெய்வமே, எப்பிள்ளை அழுற சத்தத்தை என்னால தாங்க முடியல. நீ ஒரு பக்கம் அழுற. அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படிதான் இந்த 60வது அற்புதமான விடுதலையின் ஆசீர்வாத உபவாச கூட்டத்தை கர்த்தர் இங்க வச்சா. கர்த்தர் சொல்லும்படி ஒரு தூதன் அனுப்பி வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை உனக்கு சொல்றேன், உன் கண்ணீரின் காலத்துக்கு தெய்வம் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். உன் பிள்ளையினுடைய அழுகை சத்தத்துக்கு பதிலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். சபையை நீ சொல்ல போகிறாய், என்னை காண்கிற தெய்வம், ஆகாரை கண்ட கண் உன்னையும் காண்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஒரு கண்ணீரை அவர் துடைப்பார். அப்படி ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் செய்த தன் பலத்த
கிரியைகளை கண்டு ஒரு பெயர் தெய்வத்துக்கு கொடுப்பாள் என்றால், இன்றைக்கும் உன் இருதயத்தை அறிந்து, நம் இருதயம் அதை அறிந்து, நம்முடைய வேண்டுதலை அறிந்து, நம்முடைய பிரார்த்தனையுடைய மழலை சுவைகளை அறிந்து, நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இவ்வளவுதான் கேட்கிறோம் என்று அறிந்து, அதைவிட மெச்சமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பின தெய்வம் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ வேண்டிக் கொண்டதற்கும் நீ விரும்பினதற்கும் மிகவும் அதிகமாய் நான் உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சபை இன்று சொல்ல வேண்டும், என் கர்த்தராகிய தெய்வன் நான் கேட்கிறதை விட கேட்டதை விட தெய்வம் எனக்கு மிகவும் அதிகமாய் செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாம். நீ என்ன தேவனிடத்திலே கேட்டிருக்கிறாய்? நீ என்ன கேட்டாய் தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு சின்ன பிள்ளை சாமி, எனக்கு ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கு ஞானம் இல்ல, புத்தி இல்ல, அறிவு இல்ல சாமி. நானு ஸ்கூலுக்கு போனா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணா 30 பிள்ளைகள் இருந்தா நான் 29வது இடத்துக்கு நான் வந்துடுறேன். தெய்வமே, எனக்கு ஞானத்தை கொடு, தயவு செஞ்சு என்ன நீங்க ஒரு 15வது இடத்துலயாவது கொண்டு வாருங்கப்பா, எந்த ஒரு ரெட் லைனும் உழாம எனக்கு மார்க்க வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு படிக்க புத்தியை கொடுங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளை நீ கேட்கிற. படிச்சு முடிச்சு ஐயா பட்ட படிப்புக்கு வந்த நீ கேட்கிற, டாடி எல்லாரும் படிக்கிறாங்க தான், எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளவு வேதனையில இவ்வளவு கஷ்டத்துல என்ன படிக்க வச்சிருக்காங்க சாமி, எனக்கு ஏதோ ஜஸ்ட் பாஸ்ட்ல ஒரு 60% இல்ல 70% மதிப்பெண் கிடைக்குமானால் பிரயோஜனம் இல்லப்பா, என்ன ஒரு கோல்டு மெடலிஸ்டா நீ வைக்கணும் அப்படின்னு நீ விரும்புற தேவனுடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, நீ கேட்கிற, ஐயா படிச்சு முடிச்சு பட்டத்தை வாங்கிட்ட, எனக்கு ஒரு சின்ன வேலையை கொடுங்க, ஒரு சின்ன வேலை, எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, என்னால ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு சின்ன வேலை கொடுங்க, ஒரு சின்ன வேலை கொடுங்க. இதுதான் நீ ஜெபம் பண்ற. உன் வாழ்க்கையை பத்தி சொல்ல போனா வயது வந்தது ஜெபம் பண்ற, ஆண்டவரே எங்க குடும்பத்தை பாருங்கப்பா, ஒரு நல்ல வீடு கூட கிடையாது, என் வாழ்க்கையை பாருங்கப்பா, எங்க அப்பாவுக்கு பெரிய சம்பாத்தியம் எல்லாம் கிடையாது, எனக்கும் பெரிய சம்பாத்தியம் எல்லாம் இல்லப்பா, அதனால எனக்கு ஒரு ஏழையான ஒரு மனுஷன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல புருஷன், ஒரு ஏழையான மனுஷனை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நீ உன் சூழ்நிலையை சொல்லி உன் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஒரு குறுகிய பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ சொல்ற, ஆண்டவரே இந்த 5000-த்தை 10,000-ஆ மாத்தி கொடுத்தீருன்னு சொன்னா நல்லா இருக்கும், ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சு, 10,000 போதும் ஆண்டவரே, 10,000 போதும் ஆண்டவரே, 10,000-ஆ எனக்கு ஆசீர்வதிச்சுட்டாங்க ஆண்டவரே, கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு பெருசா எல்லாம் வேண்டாம் சாமி, எனக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு அறை, ஒரு கிச்சன் ஆண்டவரே, ஒரு சின்ன சிட் அவுட், அது மட்டும் போதும் என்றெல்லாம் நீ உடைய வாழ்வுக்கு என்று சொல்லி சிறுசா ஆண்டவரே இப்படி தாங்க இது போதும் என்று நீ பிரார்த்தனை எப்ப ஜெபிச்சாலும் இதெல்லாம் ஜெபம் பண்ற. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டவரே அவ்வளவுலாம் நாங்க பெருசாலாம் வர முடியாது, நாங்களாம் முடியாது சாமி அப்படிலாம் சொல்லி ஒரு சிறிய பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய். தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சொல்ற நான் ஒரு சின்ன ஊழியக்காரன், ஆனால் ஆண்டவரே எனக்கு ஒரு 50-100 ஆத்துமாக்களை சபையில தந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரே நான் பிரச்சனை இல்லாம ஊழியம் செஞ்சுட்டு போவேன் ஆண்டவரே என்றெல்லாம் ஒரு சிறிய வரைமுறையை ஆண்டவருக்கு வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறாய், என்னை இப்படி ஆசீர்வதிங்க. ஏன்னா ஆண்டவரே 5000 பேருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்றது எனக்கெல்லாம் தகுதி இல்லை ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே, 50,000 பேருக்கு பிரசங்கம் முடியாதாண்டதெல்லாம் நம்ம முடியாது சாமி, தகுதி இல்லை, அதனால எனக்கு ஒரு 50 பேர் 100 பேரை வச்சு ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு சபையை நடத்திட்டு நான் போறதுக்கு எனக்கு கிருபையா ஆண்டவரே என்று உன் இருதயத்துக்குள்ளேயே உன்னை பற்றிய ஒரு தாழ்வு சிந்தை கொண்டு ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டே வருகிறாய். ஹல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலை, ஊழியத்தின் நிலை, படிப்பு,
திறமை, இதெல்லாம் வச்சு நீ சொல்ற. அப்பா, அன்றாட எனக்கு என் குடும்பத்துல சாப்பிட்டு போறதுக்கு ஒரு வழி எனக்கு இருந்தா போதும் சாமி என்றுதான் நீ சொல்லுகிறாய். கர்த்தர் நீ இப்படி சொல்ற பிரார்த்தனையை என் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வேண்டிக் கொண்டதற்கு மிகவும் அதிகமாய் செய்வதற்கு நான் வல்லமை உள்ள தெய்வம் அல்லவோ. நீ வேண்டிக் கொண்டதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஏன்னா ஒரு பெரிய ஆசீர்வாத ஜெபம் செய்யலாமான்னு கேட்டா உன் மனசு சொல்லுது, நீ அதெல்லாம் கேட்காத, உனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நீ கேட்காத அப்படின்னு உன் இருதயம் சொல்லுது. இப்படித்தானே வாழ்க்கையில தினமும் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டுக் கொண்டு கண்ணீர் வெடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 60வது உபவாச நாள் உங்க வாழ்க்கையில சரித்திரத்தில் மறக்க முடியாத நாள். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நீ ஜெபிக்கிறது போல அல்ல, நீ வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய், நீ விண்ணப்பம் செய்வதற்கு மிகவும் அதிகமாய், நீ கதறி சொல்லுகிற கதறி சொல்லுதலின் இந்த சொற்களுக்கு மிகவும் அதிகமாய், நீ உபவாசித்து கேட்கிற வேண்டுதல்களுக்கு மிகவும் அதிகமாய் நான் செய்ய வல்லவர் அல்லவோ. நீ சொல்ற என் சரீரத்தில் இருக்கிற வியாதி, பலவீனம், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைய கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது வரைக்கும் என் ஜீவனை தாங்க ஆண்டவரே, அது போதும்பா, அதுக்கு பிறகு உங்க விருப்பம் போல செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்ற. கர்த்தர் ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தோட உன் வாழ்க்கையை முடிக்கணும்னு கர்த்தர் நினைக்கல. நீ விரும்புகிறதற்கு மிகவும் அதிகமாய் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லாம் நின்று போயிற்று, எல்லாம் நடந்து முடிந்தாகிவிட்டது, இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கையோ நான் எதிர்பார்க்கிற மேன்மையோ எனக்கு இல்லை என்று ஒரு சிந்தை உனக்குள் வைத்துக் கொண்டு நீ தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய பிள்ளையே, உன் பிரார்த்தனை தவறல்ல. உன் சூழ்நிலை நிமித்தம் நீ அப்படி ஒரு ஜெபம் செய்கிறாய். உன்னையே நீ ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நீயே சொல்லிக்கிட்டு இருக்கிற, இதுக்கு மேல என்ன கேட்கறதுக்கு, ஆண்டவர் அதை கொடுத்தாலே போதுமே, இதுக்கு மேல என்ன தான் சொல்றதுக்கு ஆண்டவரே, அதுக்கு மேலாம் வேணாம் ஆண்டவரே என்றெல்லாம் நீயே உன் வார்த்தையோடு கலந்து இவ்வளவு போதும், வேற எனக்கு வேணாம் அப்படி நீ சொல்லிடுற. இப்படித்தான் தினம் தினம் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய போகிறேன், நீ விரும்புவதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய போகிறேன், நீ சிந்திக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய போகிறேன், நீ யோசிக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய போகிறேன். நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டே, உன் சிந்தையில நினைக்காததை என் கர்த்தராகிய தேவன் ஆச்சரியமாய் அற்புதமாய் சிந்திக்க கூடாததை என் கர்த்தராகிய தேவன் உனக்கு செய்யவே செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நம்பிக்கை இருந்த கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அப்படி கொஞ்சமாய் போதும் என்று சொல்லி நினைத்து நின்றவர்கள் வேதத்தில் பலர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவர்களை எல்லாம் அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் தேவன் ஆசீர்வதித்திருப்பதை வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி சிலர் நான் சொல்லலாம்னு விரும்புறேன். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் ரூத் புஸ்தகத்திற்கு வாருங்கள். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, வாசிக்க கேளுங்கள். அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன், அரிக்கட்டுகளிலிருந்து சிந்துகிறதை நான் பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள், என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாய். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று. ஐயா, ரூத்தினுடைய சிந்தை, ரூத்தினுடைய வேண்டுதல், ரூத்தினுடைய விருப்பம் என்னவென்றால், எஜமானரே, உம்முடைய அறுப்பு களத்திலே நீர் தானியங்களை சேர்த்து கொண்டு போகிறீரே, இந்த தானிய கட்டுகளில் இருந்து சிலதெல்லாம் கீழே உளும் பாத்தீங்களா, அந்த உள்றத நான் பொறுக்கி வாழ்றதுக்கு மட்டும் எனக்கு கிருபையாயிரும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அந்த அரிக்கட்டுகளில் இருந்து, அந்த தானிய கட்டுகளில் இருந்து விழுகிற
அந்த துணிக்கைகள் மட்டும், அதை மட்டும் பொறுக்கி நான் ஜீவிச்சிடுறேன், எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பீங்களா? எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு தானியம் கூட தேவையில்லை, கட்டுக்கட்டா ஒண்ணு எனக்கு வேணாம். ஆனா நான் சொல்றேன், கீழே உழுமில்ல, எடுத்துட்டு போகும்போது வழியோர உழுமில்ல, அதை மட்டும் பொறுக்கி நான் எடுத்துக்கிட்டுமா? எனக்கு அது மட்டும் கிடைச்சா போதும், நான் பசி இல்லாமல் வாழ்ந்து விடுவேன் என்றுதான் ரூத்து தன் இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டு அவள் தானிய களத்திற்கு போனாள். வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க கேளுங்கள். பைபிள் சொல்லுகிறது, இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஓ, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீ வேண்டியபடி எல்லாம் உனக்கு செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் சுதந்திரவாளி என்பதை மெய்தான், ஆனாலும் என்னிலும் சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். சுதந்திரமாய் கொள்ளுவான். தேவனுடைய பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், தானியத்தை பொறுக்கி வாழ்வதற்காக நினைத்த இந்த ரூத்துவுக்கோ என் கர்த்தராகிய தேவன் செய்த மேன்மை என்னவென்றால், நீ வேண்டியபடி எல்லாம் உனக்கு நான் செய்வேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படு. உனக்கு என்ன வேண்டுமானாலும், எது வேண்டுமானாலும், நீ தானியம் பொறுக்கி மட்டும் வாழ்றதுக்கு இல்லை, நீ பசி மட்டும் தீர்ந்து வாழ்றதுக்கு இல்ல, உனக்கு என்ன வேணாலும் நான் அதை செய்வேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, நீ வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிறவர் கர்த்தராகிய தேவன். நான் சொல்றது புரிஞ்சுன்றவங்க கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. நீ கேட்கிற விழுற தானியம் பொறுக்கிக்கிறேன் நீ சொல்ற, ஆனா எஜமானை கொண்டு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ பொறுக்கி மட்டும் வாழ வேண்டாம், உனக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன், நீ என்ன வேண்டுதல் செய்தாலும் தருவேன், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ விரும்புறபடி எல்லாம் செய்வேன், நீ என்ன யோசிக்கிறாய் அதெல்லாம் செய்வேன். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, ரூத்துக்கு செய்ததை கர்த்தர் உனக்கும் செய்யாதிருப்பாரோ? உனக்கும் செய்யாதிருப்பாரோ? உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அதோட நிறுத்தி விடல. நான் ரூத்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் என்ன சொல்லுது? படிங்க. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். நீ இதெல்லாம் கேட்டியா? நீ இதெல்லாம் கேட்டியா? நீ கேட்கல. நீ கேட்டது என்ன? அன்றாட கொஞ்சோல சாப்பிட்டு கூழ் கஞ்சியை குடிச்சு வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க சாமி, நானும் என் பிள்ளையும் குடிச்சு சாப்பிட்டு தப்பி பிழைச்சி போயிரும். அப்பா சொல்றாரு, இல்ல 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 இல்ல, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன், நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். நீ என்ன சொல்ற தெரியுமா? கொஞ்ச நாள் உலகத்துல வாழ்ந்திருந்துட்டு நான் போயிடணும்னு நினைக்கிற ஆண்டவர் சொல்ற, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தினை காண்க. ஆமென். நீ எனக்கு கொஞ்சம் சம்பளம் போதும்னு சொல்ற, ஆண்டவர் சொல்ல கட்டுக்கட்டா சம்பளம் உனக்கு தருவேன்னு சொல்றார். கையை சும்மா தட்டுனா என்ன குறைஞ்சா போவோம்? வீட்டுல புருஷனார சொல்லி விட்டுருப்பார் போல்றது, கோயிலுக்கு போற ஏமா நல்லா சமைச்சு கொடுக்கணும், அதனால கோயிலுக்கு போனா கையை கொஞ்சம் தட்டிடாத, கை கிழிஞ்சு போச்சுன்னா ரொம்ப சங்கடகரமாயிரும், கையை பத்திரமா கொண்டு வான்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் மாட்டி சொல்லி விட்டுருக்க, ஏப்பா நாளைக்கு காலை வேலைக்கு போகணுப்பா, அதனால பத்திரமா கையை கொண்டு வான்ட்டு. நல்ல கையை தட்டு உன் முழு பலத்தோடு. வேண்டிக் கொள்வதெல்லாம் செய்வேன். அதை விட பெரிய ஆசீர்வாதம் ராகேலை போல லேயாளை போல. அப்படி என்ன ஆசீர்வாதம்? லேயாளுக்கு என்ன ஆசீர்வாதம், ராகேலுக்கு என்ன ஆசீர்வாதம்? நீ சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேவ பிள்ளையே, சும்மா வசனத்தை படிச்சுட்டு போனா போறாது, நிறைய விஷயம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.
உன்னை ராகேல மாதிரி லேயாள மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படி செல்ல தகப்பன் நமக்கு கொடுக்கிற மேன்மை என்ன? லேயாளுக்கு என்ன ஆசீர்வாதம், ராகேலுக்கு என்ன ஆசீர்வாதம்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது 29ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் படிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி, மறுபடியும் லேயாள் கர்ப்பவதியானாள், ஒரு குமாரனை பெற்றாள். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி, கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஓ, கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், சத்தமா கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலுக்கு விடுதலை கொடுத்தார், விடுதலை தந்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஓ, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலுக்கு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலுக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், நல்லா கையை தட்டி கர்த்தரையே துதிப்பேன், நல்லவர் துதிப்பேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி, ஒரு குமாரனை பெற்றாள். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். நீ எப்பொழுது கர்த்தரை துதிப்பாய்? கர்த்தரை துதிப்பேன், இப்பொழுது துதிப்பேன், எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதம் 34:1 சங்கீதக்காரன் சுவாரஸ்யமான வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. 114 சங்கீதத்தில் சொன்னாரு, கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவரில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. துதி சும்மா வராது. ஆவிக்குரிய சபைக்கு வந்ததுனால எல்லாம் துதி வராது. கை தூக்கி அல்லேலூயா சொல்லு. பந்தேகோசே கோயிலுக்கு போறேன், அதனால நான் ரொம்ப அபிஷேகத்தை துதிப்பேன், அப்படி எல்லாம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பந்தேகோசே கோயில போனாலும் நீ துதி இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, துதி வரணும்னு சொன்னா நீ கர்த்தரோடு நேச சிநேக உணர்வு இருக்க வேண்டும். பாஸ்டர் இருக்காரோ இல்லையோ, பிரசங்கியார் இருக்காங்களோ இல்லையோ, நான் எதுக்கு போறேன்? கோயில்ல கர்த்தரை துதிக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. குண்டடி கோல சொல்லவா போறேன்? கை தூக்கி அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. கோயிலுக்கு எதுக்கு போறேன்? கர்த்தரை துதிக்க போறேன். வீட்டில இருந்து புறப்படும் பொழுதே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வரணும். அதுல்லாம் குகையில் இருக்கும் பொழுது தாவீது இதை சொல்லுகிறான், நான் எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அதுல்லாம் குகை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுல்லாம் குகையிலே தாவீது இருந்தான் என்றால் அவன் தன்னோடு இருந்த தன்னுடையவர்களை சேர்த்து கொண்டு போய் குகையிலே ஒளிந்திருக்கிறார். தன்னுடையவர்கள் எல்லாரும் 400க்கும் மேற்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் யார்? எல்லாரும் பலசாலிகள் அல்ல, தீவிரசாலிகள் அல்ல, எல்லாரும் கனசாலிகள் அல்ல. முடமானவன், கண்ணு தெரியாதவன், ஐயா பலன் இல்லாதவன், சொத்த சுவான எல்லாம் சேர்ந்து போய் அதுல்லாம் குகையில உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் அவன் என்ன நினைக்கணும்? கர்த்தர் இப்படி நம்ம பஞ்சபாட்டு பாட அனுபவிச்சுட்டாருன்னு சொல்லி அவன் பேசாம இருக்க வேணாமா? அவன் என்ன சொன்னான்? அங்க வச்சு சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. கேளுங்க, தன் சொந்த வீடு மாமனார் தன்னை அழிக்க நினைக்கும் பொழுது சொல்றான், கர்த்தரை துதிப்பேன், ஐயா எக்காலத்தில் கர்த்தரை துதிப்பேன். துதி வருமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
நம்ம எல்லாம் கர்த்தரை துதிப்போம் எப்ப தெரியுமா? நம்ம வீட்டுல ஒரு வீட்டு கூட்டம் வைப்போம். ஆமென். அத ரொம்ப பெருசா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாம் வீட்டு கூட்டத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லை. எங்க பாஸ்டர்மாருக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு வீட்டு கூட்டத்துல ஒரு பயரும் ஒரு கடலையும் ஒரு காப்பியும் எல்லாம் வச்சாச்சுன்னு சொன்னா இவரு பெரிய ஆளாத மாதிரி ஒரு நினைப்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்னும் இல்லை, ஒரு சுக்கும் இல்லை. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆமா, 1000 வீட்டு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு வீட்டு கூட்டத்தை வச்சு நம்ம ஆண்டவருக்கு ஒரு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். கடந்த வாரம் முழுது என்ன காத்தாரு, ஒரு வருஷம் முழுது காத்தாரு. தோசையை சுட்ட கீழே விழுந்து என்ன பாதுகாத்தாரு, அப்படி சுட்ட இப்படி சுட்ட பாதுகாத்தாரு, என்ன நடத்தினாரு. கர்த்தருக்கு சோத்திரம். என் பிள்ளைக்கு இப்படி அப்படி இப்படி ஒரு கதையெல்லாம் சொல்லி, ஒரு சாட்சி எல்லாம் சொல்லி பிரசங்கம். நீங்க என்ன கோவப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் வச்சு சொல்லி பிறகு ஒரு கடைசியா ஒரு கூட்டம் நடத்தி ஆமென் சொல்லி என்ன கத்து தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இப்படி பயங்கர கத்து. அப்படி ஐயா ஒரு சுக்கு இல்லன்னு உனக்கு தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இதெல்லாம் அல்ல நன்றி, இதெல்லாம் அல்ல ஸ்தோத்திரம், இதெல்லாம் அல்ல துதி. ஐயா நீ 38ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, என் இருதயம் வெடிச்சிச்சு, ஹார்ட் அட்டாக், குடல் எரிகிறது, அல்சர், காலெல்லாம் புண்ணு செத்து போச்சு தெரியுமா? ஊரெல்லாம் தன்னை மறுத்து போனார்கள் தெரியுமா? 38ஆம் சங்கீதத்துல அலறான், வலியில துடிச்சு துடிச்சு அலறான். ஆனாலும் தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாலும் கேளாவிட்டாலும் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்த தண்டனை நினைக்கிறீங்க. நோ 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 நோ. கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லி பழகிட்டீங்க. விசுவாச வீரர்கள், பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள், வியாதி வர்றதுனால அவன் தண்டனைக்குரியவன் நினைக்காத. கர்த்தர் ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னு சொன்னா, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை முதலாம் வேத புஸ்தகத்தினுடைய கதாபாத்திரமாய் பார்க்கிறோம். இரண்டாவது வேத புஸ்தகத்தில் மெச்சமாய் சொல்லப்படுகிற ஒரு பெரிய பாத்திரவான் யாருன்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தன்னை விட்டு நீங்காத ஒரு வியாதி இருந்துச்சு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அவருக்கு டிரஸ் தொட்டா சுகமாவான் தெரியுமா? பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தவன் செத்தான், கீழே விழுந்தான் உருண்டு. அவனை போய் உயிரோட எழுப்பினான். அப்படிப்பட்டவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் வலி என்னால பொறுக்க முடியல. பிளவை என்று சொல்லுகிறார்கள், வலிப்பென்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்திலே வலி தாங்க முடியாம, ஆண்டவரே என் பலவீனத்திலே உங்களுடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கட்டும். அப்போவோ என்ன தெரியுமா சொன்னா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிரேட்ஃபுல் பிரசங்கியார் தெரியுமா அவருக்கு? அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு கர்த்தருக்காக நின்றான். அதனால பவுல் தண்டனைக்குரியவனா இல்லை. 3 முறை ஜெபம் பண்ணினா, இதை விட்டு எடுத்து போடுங்கப்பா, என்னோட கஷ்டப்படுத்தாதீங்க. கர்த்தர் சொன்னார், நோ 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 நோ, உன் பலவீனத்தில் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு வலிக்கிற நேரத்தில் நான் தடவி கொடுப்பேன்டா. உன் வியாதியை மாற்றுவேன்னு சொன்னாரா? சொல்லல. ஏ கர்த்தர் நினைச்சா வியாதியை மாற்ற முடியாதா? முடியாதா? தடவி தரண்டான்னு சொன்னார். டேய் கவலைப்படாதடா, உனக்கு வலிக்குதுன்னு எனக்கு தெரியுதுடா, நான் உன்னை செல்லமா என் மார்போட வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். ஏன் ஆண்டவர் நினைச்சா வியாதி எடுக்க முடியாதா? ஆண்டவர் எடுக்கல. திருப்பி தட்டிட, செல்ல மகனே நீ என் புள்ளடா, என் செல்ல மகன்டா, நீ எனக்குரியவன்டா, நீ வலி பொறுத்துக்கடா, எனக்காகடா, நீ பலியில பிரசங்கம் பண்றா, நீ பலியில ஊழியம் செய்யா, நீ பலியில எனக்காக பிரகாசிடா. அப்பா தாங்கவே முடியலப்பா, நான் என் பலனை உனக்கு கொடுக்கறேன்டா, நான் உனக்கு ஊன்றுகோலாக வருகிறேன் என்று கர்த்தர் அவனுக்கு ஊன்றுகோலாக அவனோடு இருந்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, வியாதி வந்ததினாலே, கஷ்டம் வந்ததினாலே அவன் தெய்வத்தால் மறக்கப்பட்டவன் அல்ல, அவன் தெய்வத்தால் சிநேகிக்கப்படுகிறவன், தேவனுடைய பிள்ளை. ஆனாலும் அந்த வலியெல்லாம் சகிச்சுக்கிட்டு துடிக்க 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 தேவனுக்கு வேலை செய்ய சாகும் வரைக்கும்.
இது எதனால தெரியுமா? கர்த்தரோடு வைச்சிருந்த பாச பரிவின் கொடுமை, தெய்வத்தோடு வச்சிருந்த அன்பு. என்ன அழைச்சது அப்பா, என்ன அழைச்சது என் தெய்வம். செத்தா அணுவா செத்தாலும் கர்த்தருக்காச்சாவே, கர்த்தருக்காச்சாவே. செத்தால் ஆண்டவருக்கா இருப்பேன். ஆண்டவர் சுக்கு நூறா அழிச்சு போட்டா கூட கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு வெறி தேவ மனுஷனுக்குள்ளே. அவன் சரித்திரத்தை யாராலும் அழிக்க முடிகிறதா? உன்னை கொண்டு ஒரு பிரேக் த்ரூ, உன்னை கொண்டு ஆண்டவர் மறுக்க முடியாத ஒரு அற்புதமான சரித்திரம் படைக்கணும்னு நினைச்சார்னா நீ அணு அணுவா செத்துத்தான் ஆகணும். அதனால தேவ பிள்ளையே, அந்த கஷ்ட காலத்திலும் பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு இசைந்து நின்றார்கள். தெய்வம் பார்த்து கொள்வார். சகிச்சுக்கிட்டே துடிக்க 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 தேவனுடைய வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சங்கீதக்காரன் இந்த கஷ்டத்து நேரத்தில் சொல்றார், டாடி ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ டாடி. டேய் ஏன்டா இப்படி சொல்ற? டேய் உனக்கு வியாதி கஷ்டத்தை கொடுத்ததுனால வேண்டாப்பான்னு சொல்றா. சொல்ல மாட்டான் ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 10 பிள்ளை செத்து போச்சு, கவலைப்பட மாட்டேன். ஆஸ்தி போச்சு, கவலைப்பட மாட்டேன். சரீரம் போச்சு, கவலைப்பட மாட்டேன். உம்மில் அன்பு கூறுவே. நீர் என்னை கொன்று போட்டாலும் உம்மிடத்தில் அன்பாயிருப்பேன். நீர் எனக்கு பாசத்துக்குரியவர், நீர் எனக்கு அன்புக்குரியவர், நீ என் நேசத்துக்குரியவர். சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்னவென்றால், உன் கஷ்டத்திலும் உன் கண்ணீரிலும் உன் வேதனையிலும் துடி துடியா துடிக்கிற பிராணன் போகும் இச்சமயத்திலும் நீ கர்த்தரை கெட்டியா பிடிச்சு உம்மை விட மாட்டே. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆகமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆகமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மனத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 கைகளை தட்டி எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆகமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆகமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மனத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இது சரீரத்திலே ஆவியிலே படுகிற கஷ்டம் என்னவென்று சொன்னால், ஆவியிலே ஆராதிக்கும் பொழுது அநேகர் என்னை வெறுக்கிறார்கள். ஆவியில நீ ஆராதிக்க ஆரம்பிச்சா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ உடைஞ்சு போகாத, நீ ஜாம் பண்ணிக்கிட்டே இரு. ஆமென். நீ ஊழியம் செஞ்சா யாருக்கும் பிடிக்கல. அல்லேலூயா. பக்கத்துல கேட்க, செவ்வாய்க்கிழமை, வேலைக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பைபிளும் தூக்கிட்டு லோ 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 லோன்னு 2.5 கிலோமீட்டர் போற இல்ல. என்னத்தை கண்ட, என்னத்தட்டி கண்ட அப்படின்றா. அப்படியே நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கு. நடந்த இல்ல, ஆமா அப்படி இப்படி நடந்த இல்ல, என்னடி கண்ட அப்படின்றாப்புல. அந்த கஷ்டத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த கோயில்ல வந்து முழங்கால் போட்டு, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவர், நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே,
உம்முடைய சமூகத்திலே நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. உமக்கு ஆராதனை செய்வேன் ஆண்டவரே. நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. நினைச்சு பாரு, எத்தனை 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 பழி தூஷணங்கள் அவமானங்கள். உன்னை பற்றி பேசாத கேவல வார்த்தையே கிடையாது. Don't worry about it. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் அதிகமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை ஆராதனை Jesus. ஆராதனை ஆராதனை. எத்தனை அவமானங்கள் சாட்சியா அனுபவிச்சுட்டு சொல்றேன். ஹல்லேலூயா. உங்ககிட்ட எல்லாம் வளர்ந்தவன் தான். ஆனா தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டான். ஆமென். 20 வருஷமாச்சு, 21 வருஷமாச்சு தேவனுடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு 74 நாள் சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லாம துடிச்ச காலங்கள் உண்டு. விசுவாசத்தின் நிமித்த ஊழியத்திற்காக முழங்கால் தேய்ச்சு தேய்ச்சு கிழிச்சு ஜெபிச்ச காலங்கள் உண்டு. கண்ணீர் காலங்கள், உபவாச காலங்கள். ஊழியத்தில் கர்த்தருக்காய் பயன்படும் நேரம். கல்யாணமாய் 8 வருஷம் ஆச்சு. கல்யாணம் வந்த உடனே பெந்தேகோசை சபையெல்லாம் சொல்லிட்டாங்க, இனிமே இவரை கூப்பிடாதீங்கன்டா. கை தூக்கி அல்லேலூயா சொல்லு. நீ கூப்பிடாட்டி எனக்கு என்னடா? கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. அல்லேலூயா. ஆமென். கூப்பிடாதீங்கன்ட்டாங்க. கர்த்தருக்கு சந்தோஷம் வேணாம், வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. ஆண்டவர் ஒரு பெரிய சபையை தந்திருக்கார், ஆசீர்வாதம் தந்திருக்கார். இரவு பகலாம் 360 ஜனங்க பிரசங்கிப்பே. அல்லேலூயா. என்ன இருக்கு அங்க போய் வீதி வீதியா பிரசங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? அப்படியே ஒரு வழி அடையும் பொழுது இன்னொரு வழியை திறக்கிறதை வரிசையா அப்படியே சிஎஸ்ஐ திருச்சபைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் கொண்டு போக ஆரம்பிச்சு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க ரொம்ப சுகம். ஆமென். அங்க நேரா போகணும், பிரசங்கிக்கணும், பாட்டை பாடணும், டை கொலையாம புறப்படணும். அல்லேலூயா சொல்லு. ஆமென். அதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் நீரி 10 ராஜ்யத்துக்கு இல்ல 49 ராஜ்யத்துக்கு போடான்னு கர்த்தர் கொண்டு போனார். போனால் போகட்டும், போடா. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. கர்த்தர் அல்லவா உன்னை அழைத்தார். ஒரு வழி அடைஞ்சா 10 வழியை தெய்வம் உனக்கு திறப்பா. அந்த நேரம் எல்லாம் இதை எதுக்கு தெரியுமா சொன்னேன்? அந்த பேசுற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அப்படியே நெஞ்ச குத்தி பிளந்த மாதிரி இருக்கு. புரியுதுல்ல? ஆவிக்குரிய சிநேகிதன் உனக்கு எதற்கு? ஆவிக்குரிய சபை உனக்கு எதற்கு? நீ உடைஞ்சா, நீ அழுதா, நீ ரணமாக்கப்பட்டா உன்னை தடவி கவலைப்படாதேன்னு சொல்றதுக்கு தான் சபை. சபை எதற்கு? சமாரியன் தேடி வந்து காயத்துல கட்டு போட்டு காயம் பொறுக்கிறது வரைக்கும் நீங்க வச்சிருக்காரு. இது காயத்தை குத்தி 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 கிழிச்சிருது. அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா சொல்லு. ஹalleluya. உண்மைதானே சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன். ஆமென். குத்தி பிளப்பார்கள். அது என்ன செய்தது தெரியுமா? மனைவி இருக்காளே, பிள்ளை இருக்காதானே, கேளுங்க. தேவ சமூகத்திலே 2 மணி நேரம் ஜெபிச்ச என்ன 4 மணி நேரம் ஜெபிக்கிறவனாய் மாற்றிற்று. 8 மணி நேரம் ஜெபிக்கிறவனாய் மாறிற்று. உபவாசிக்கிறவனாய் மாற்றிற்று. அதுக்கு பிறகுதான் சொல்ல 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 செய்திய தீர்க்க தரிசனத்தை வெளிப்பாட்ட கர்த்தர் வைக்க ஆரம்பிச்சான். ஆனால் ஒரு நாளும் கர்த்தரோடு முறுமுறுக்கவே இல்லை. செல்ல டாடி, நான் செத்தாலும் உம்மை விட்டு போக மாட்டாண்டவரே, நீர் எனக்கு போதுப்பா, யார் வருத்தாலும் பரவாயில்ல, அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் பாதமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் பாதமாய் அன்பு கூறுவே.
ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஹalleluya. இந்த அன்பு இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த நேச உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னா, நீ சும்மா இருக்க மாட்ட. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தபடியால், கர்த்தர் மேல் கிருபையாய் இருந்தபடியினால், கர்த்தர் எனக்கு வெற்றியை தந்தபடியினால் கர்த்தரை துதிப்பேன். வாயை திறப்பேன், அந்நிய பாஷையை பேசுவேன், ஆவியில நிரம்புவேன், ஆராதனையை விடமாட்டேன். கர்த்தரை பிடிவாதமாய் தொழுது கொள்ளுவாய். Hallelujah, hallelujah, hallelujah. செய்தி அதுல இருந்து உங்களுக்காக ஆவியானவர் சொல்ல சொன்னபடி நான் பல பகுதிக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நினைத்தருளினார். ஆண்டவரை ஆகையால் துதிப்பேன் என்று அவள் தனக்குள் தீர்மானம் செய்தாள். நான் லேயாளை பத்தியில சொல்லணும். ஆமென். உங்க உள்ளத்துல ஆவியானவர் பேசுறது போல ஒரு உணர்வு இருக்கிறதா? மனுஷன் பேசுறான்னு நினைக்காதீங்க. எக்ஸாக்ட் ப்ராஃபஸி. கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு உன் வீட்டில் நடக்கிற கதை, உன் வாழ்க்கையில் நடக்கிறத கர்த்தர் பேசிட்டு இருக்கு. ஆமென். அன்புள்ளவன் தான் துதிக்க முடியும். கொடுமையிலும் துதிப்பான், கடுமையிலும் துதிப்பான், பட்டினியிலும் துதிப்பான், பசியிலும் துதிப்பான், எப்பொழுதும் துதிப்பான், எக்காலத்திலும் துதிப்பான், எந்த நேரமும் துதிப்பான். ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லி பேரிட்டால் பைபிள் சொல்கிறது. என் பாயிண்ட் அதுதான். என்னன்னா, கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, நின்று போயிற்று. அவளுடைய கர்ப்பத்தின் கனி இனிமே முடியாது, கர்ப்பகாலம் முடிந்தது, நின்று போயிற்று. அல்லேலூயா. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க பைபிளை கையில எடுங்க, அப்படியே பைபிளை புரட்டுங்க. வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிமா. கொஞ்சம் சத்தமா படி. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி. எப்படி? கர்ப்பவதியாகி. What a fantastic miracle. Hallelujah. அவள் கர்ப்பவதியாகி. பைபிள் என்ன சொல்லுது? அவ கர்ப்பத்தின் கனியெல்லாம் எல்லாம் க்ளோஸ், எல்லாம் முடிஞ்சு போச்சு. மீண்டும் இது எப்படி? பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்தபடியினாலே, கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்தபடியினாலே. அல்லேலூயா. அப்படின்னா லேயாள் கூச்ச பார்வை இல்ல, அவளை எத்தனை கிண்டல் பண்ணி இருப்பாங்க இல்ல? எத்தனை புருஷனே பாசமா இல்ல, சரியா? அவன் ராகையில நினைச்சிட்டு இருக்கான். சத்தமா சொல்லுங்களேன். உள்ளெல்லாம் உடைஞ்சு போச்சு. அவளுடைய அனுபவம் என்ன தெரியுமா? எந்த நேரத்திலும் தெய்வ சமூகத்தில் போய் முறையிட்டு அழுவாள். தெய்வத்தை பாரு, அப்பா நான் பேசுறது கேட்க மாட்டீங்களாப்பா? எப்பா நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? ஏன்பா என்ன பிடிக்கலையா? உலகத்துக்கே பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கலையா? நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? தினம் 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 போயிருந்த அழுவாள். கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்தாள். மீண்டும் அவள் கர்ப்பத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படு. தேவ பிள்ளையே, ரூத்தாகிய நீ கேட்டது கொஞ்சம். நீ ஏதோ சிலதை பொறுக்கி மட்டும் வாழ வேண்டும் என்று அல்ல. நீ வேண்டியபடி எல்லாம் உனக்கு செய்வேன் என்று சொல்வதோடு நின்று விடவில்லை. லேயாளுக்கு எப்படி செய்தேனோ அப்படி உனக்கும் செய்வேன். சில காரியம் எல்லாம் நின்னு போச்சு. சம்பளம் நின்னு போச்சு, வரவு நின்னு போச்சு, பிசினஸ் நின்னு போச்சு, எல்லாம் நின்னு போச்சு. க்ளோஸ், சப்ஜெக்ட் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம பத்தி யாருமே பேச முடியாது, முடிஞ்சுப்பா, யாருமே நம்ம கண்டு விட மாட்டாங்க என்று சொல்லுகிற உனக்கு சொல்லுகிறேன், நீ கண்ணீர் விடு, தெய்வ சமூகத்தில் அழு, புலம்பு, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபி.
மீண்டும் நீ வேர் பற்றி பூ பூத்து காய் காய்த்து கனி தருவாய். நீ தேசமெல்லாம் நிரப்புவாய். உன் கர்ப்பத்தை கர்த்தர் மீண்டும் ஆசீர்வதிப்பார். உன் வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தருவார். உன் பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிச்சு தருவார். நன்மை நின்று போன பாதை எல்லாம் தெய்வம் திறப்பார். கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், மிகவும் அதிகமாய் செய்வேன். என்ன அதிகமாய் செய்வேன்? நீ கேட்டது கொஞ்சம், ஆனா நான் சொல்றேன், உனக்கு செவி கொடுப்பதினாலே இனிமேல் உலகத்தில் நிந்தையோ அவமானமோ ஐயா அவச்சொல்லோ இல்லாமல் நீ என்ன கேட்டாலும் என் செவியை திறந்து வச்சுக்கிட்டு என் பிள்ளை கேட்க 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 என் பிள்ளைக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என் பிள்ளைக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிறது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன் வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பல பேர் சொல்றாங்க உன் சாப்டர் முடிஞ்சிட்டு. ஆமென். ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு வயசு 80 எல்லாம் இருக்கணும், பரவாயில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் 100 வயதுல கடாட்சி பாருனா 80 வயசுல கடாட்சிக்க மாட்டாரா? அதனால குழந்தை செல்வத்தை சொல்ல வரேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நின்று போன சகல ஆசீர்வாதங்கள், ஆமென், சத்துருவினாலே தின்று போடப்பட்ட சகல ஆசீர்வாதம் தெய்வம் உனக்கு செவி கொடுத்து அந்த வாசலை தெய்வம் திறப்பார். பைபிள் சொல்லுது, 100 வயது சென்றாலும் நீ வாலிபனை போல் இருப்பாய். மீண்டும் உனக்கு ஒரு உயிர்மீழ்ச்சி காலம் இருக்கு. மீண்டும் நீ ஷைன் பண்ண போற. மீண்டும் நீ பிரகாசிக்க போற. மீண்டும் நீ கனி கொடுக்க போற. மீண்டும் உனக்கு பாதை திறக்க போகுது. மீண்டும் உனக்கு அற்புதம் நடக்க போகிறது. மீண்டும் நீ செழிக்க போகிறாய். நீ 85 வயதானாலும் காலேவை போல பலன் கொண்டு இந்த தேசத்தை அடக்கி ஆழ்வாய். முத்திரை மோதிரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். உன் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். மீண்டும் துளிர்விட போகிறாய். ஜொலிக்க போகிறாய். தழைக்க போகிறாய். எழும்ப போகிறாய். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மீண்டும் எடுப்பித்து கட்டுவே என்று சொல்லுகிறார். லேயாளை தெய்வம் கடாட்சித்தார். 2 லேயாள் மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது ராகேல். ஹல்லேலூயா. ராகேல் நேச பாசம் எல்லாம் உண்டு உலகத்துல. ஆனா என்ன பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, யூஸ்லெஸ் வெல்லம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. யூஸ்லெஸ். நீ படிச்ச என்ன பிரயோஜனம்? யூஸ்லெஸ். நீ எதுக்கு படிச்ச? யூஸ்லெஸ். நீ நல்லா பாடுற, எதுக்கு? 5 பைசா பிரயோஜனம் இல்லையே. நல்லா பிரசங்கம் பண்ற, எதுக்கு? 5 பைசா பிரயோஜனம் இல்லை. யூஸ்லெஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகேல் அழகுள்ளவள், எல்லாம் உண்டுதான். ஆனா என்ன செய்ய? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. 20 வருஷமா கர்ப்பத்துல குழந்தையே இல்லை. புருஷன் வருத்தப்படுறான், ஐயோ 20 வருஷம் ஆச்சே குழந்தை இல்லையே. பைபிள் சொல்லுகிறது, ராகேல் அழ ஆரம்பித்தாள், புலம்ப ஆரம்பித்தாள், கதற ஆரம்பித்தாள். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். யார் யார் பரியாசம் பண்ணினார்களோ, யார் யார் நீ யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்களோ, யார் யார் நீ 5 பைசாக்கு பிரயோஜனம் எல்லாம் வீட்டுல வெத்து வெட்டியா கிடக்குன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர் ஒரு யோசேப்பை ஆண்டவர் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தி, ராகேலின் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதானால் கர்த்தர் உன் கர்ப்பத்தையும் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வின் மேன்மைகளையும் தெய்வத்தால் ஆசீர்வதிக்க முடியும். இந்த ராகேலின் ஆசீர்வாதத்தை தெய்வம் உனக்கு கொடுக்க போறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொல்ற எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நோ, கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். உனக்கு வயதாயிச்சா அப்படின்னு நீ சொல்ற, அப்பா சொல்றாரு நோ, உனக்கு இப்பதான் 1 வயசாயிச்சு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு. நீ இப்பதான் வாலிபன். ஆமா, 100 வயது சென்றாலும் நீ வாலிபன். கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். இந்த சபையில கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார், என் காலம் முடிஞ்சு இது என்ன அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. நீ இதை சொல்லக்கூடாது. நீ ஜெபிக்கணும், நீ உபவாசிக்கணும், நீ தெய்வ சமூகத்தில் நிக்கணும். தாய்மார்களே, தந்தைமார்களே,
நீங்க தெய்வ சமூகத்துல வயது உனக்கு 80 90 100 கவலை இல்லை, முழங்கால போடு, தெய்வ சமூகத்துல நெல்லு, கதறு. கர்த்தர் சில அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை எல்லாம் தெய்வம் திறப்பா. அடைக்கப்பட்ட சில வாசல் எல்லாம் தெய்வம் திறப்பா. உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. இங்க பல பேர்கிட்ட சொல்றீங்க, ஆமா மூத்த மகன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். ரெண்டாவது பையன் நல்லா இருக்கான். மூணாவது மகன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கான். நாலாவது பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ற. ஆனா உனக்கு உள்ளத்துல சாகிறது உனக்கு தான் தெரியும். தெரியுமா? பிள்ளைகளை நினைச்சு அணுவா செத்துட்டு இருக்கிற தாயே, உனக்காக ஆண்டவர் பேசுறார். உன்னை நினைப்பேன், உன்னை நினைச்சு கடாட்சிப்பேன். மீண்டும் உன் வாழ்க்கையிலே ஒரு யோசேப்பின் காலத்தை பார்க்கும்படி உனக்கு நான் அனுக்கிரகம் செய்வேன். உன் பிள்ளையாலே நீ மகிழ்ச்சியோட, அப்பா என் பிராணன் மீண்டும் துளிர்த்தது என்று சொல்லி மகிழும் ஒரு பாக்கியத்தை உனக்கு தருவேன். யோசேப்பு நிமித்தம் உன் வீட்டுக்கு முன்னாடி அரசர் வாகனங்கள் வந்து நிற்கும். எழுதி வச்சுக்க. உனக்கு சொல்ற தீர்க்க தரிசனம். உன் பிள்ளை உதவாத பிள்ளைய, தூக்கி எறிஞ்ச பிள்ளைய, யோசேப்பு கட்டி போட்ட பிள்ளைய, சங்கிலியினாலே சிறைக்குள் வைத்த பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பா மாற்றி அவன் மூலம் பண்ட பலகாரங்களை உன் வீட்டுக்கு நான் கொண்டு வருவேன். உன் வீடு ஆசீர்வதிப்பேன். வீட்டில் நன்மையால் நிரப்புவேன். சமர்த்தியை கொண்டு வருவேன். ரூத்து கொஞ்சம் பொறுக்கி வாழலாம் நினைச்சா, ஆண்டவர் இவ்வளவா ஆசீர்வாதிச்சு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது பாரேசின் வீட்டின் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு கணிச வியாபார கூடம். அல்லேலூயா சொல்லு. சமர்த்தி, நன்மை, திரட்சி, புகழ்ச்சி இதெல்லாம் உன் வீட்டில் வரும். ஐயா, நீ வேண்டிக் கொண்டதற்கு, நீ விரும்புவதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே இதை நடப்பிக்க போகிறேன். உன் வாழ்க்கையிலே நீ இதை பார்ப்பாய். நீ யோசியாத சிந்தியாதபடிக்கு நான் இந்த நன்மையை உன் வீட்டுக்கு தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என் புருஷன் நல்ல புருஷன் பிரதர், ஆனா இப்போ காலு கையெல்லாம் செத்து என் வீட்டுல படுத்திருக்கார் பிரதர். எல்லாம் போச்சு அப்படின்னு அழுதுட்டு ஜெபிச்சிட்டு இருக்கிற சகோதரி, உன் புருஷன் கை கால்ல இன்னையில இருந்து எழுதி வச்சுக்க, ஒவ்வொரு மணி நேரம் போக 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 ஜீவன் வந்து கொண்டே இருக்கு. தெய்வம் ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். உன் வீடு போச்சு, நாசமா போச்சு அப்படி நினைக்கிற உன் வீட்டை கர்த்தர் எடுப்பித்து கட்ட போகிறார். மீண்டும் ஒரு வாசலை கர்த்தர் உனக்கு திறக்க போகிறார். நிச்சயம் உனக்கு அற்புதம் நடக்கும். சொன்னா கேட்காத உன் மனைவி, சொன்னா கேட்காத உன் புருஷன் உன் வீட்டுல குடும்ப ஜெபத்துல ஆவியில நிறைந்து ஜெபிப்பதை உன் கண்கள் பார்க்கும். உன் குடிகார புருஷனை கர்த்தர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உன் வீட்டுல ஜொலிக்கிற ஒரு பாத்திரமாய் நிறுத்துவேன் என்று சொல்கிறார். ஷபரகா சிகரபலா காத்துரியா. நீ கேட்டதோ கொஞ்சம், ஆனால் உனக்கு மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆவியானவர் என்னோடு இந்த வசனத்தை சொல்ல சொன்னார். தம்பிமார் கூட்டம் மறுநாள் இருந்தே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்ன சொல்லணும் சாமி? அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம் இல்லாத ஒரு வார்த்தை வேணாம் சாமி. அவன் இருதயம் உடைஞ்சிருக்கும்னா அந்த இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தர வேண்டும் என்று கேட்ட அப்பா சொன்னார், சொல்றா நீ இதை சொல்லு, நீ போய் சொல்லு. அநேகருடைய இருதயத்தை நான் காயம் கட்டுவேன். அநேகர் வாழ்வார்கள். நீங்க அநேகர் புலம்பி அழுது கொண்டிருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்காக, உனக்காக, உன் புருஷனுக்காக, உன் மனைவிக்காக அழுது கொண்டிருக்கிறாய். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, தொலைஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு நினைச்ச உன்னை கர்த்தர் வேர் வெற்றி வாழ வைக்க போகிறார். கர்த்தருடைய கிரியை நடக்க போகிறது. கடைசியா சொல்ற அப்போஸ்தலர் 3:2 பேதுருவும் யோவானும் அலங்கார வாசலுடைய தேவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள்.
அவன் கேட்டது பிச்சை. ஹல்லேலூயா. ஒரு பிச்சை போடுங்க ஐயா, 10 ரூபா போடுங்கய்யா, ஐயா 10 ரூபா போடுங்கய்யா, ப்ளீஸ் ஐயா, பசிக்குதுயா 10 ரூபா போடுங்கய்யா என்று பிச்சை கேட்டான். ஆனால் பைபிள் சொல்கிறது, வீட்டில் போய் படிங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவ யோசிச்சானா? வாழ்க்கையில நடப்பேன் நினைச்சானா? எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் என்று நினைத்தானா? இல்லை. பிச்சை தான் கேட்டான். பிச்சை. அவனுக்கு பிச்சை அல்ல, அவன் காலையே குணமாக்கி பிச்சை பாத்திரத்தை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டு போடா, இனிமே உனக்கு பிச்சை இல்ல, 2 கால்ல துள்ளி குதித்து ஆடி பாடி நடக்கிறவனாய் துதிக்கிறவனாயுடா. நீ கேட்டது பிச்சை. இன்னும் சொல்றேன், நீ சொன்ன என்ன வீட்டுல வேலைக்காரனா வச்சுக்கங்கன்னு சொன்ன, வீட்டுல போய் படிங்க. ஆனா அப்பா சொல்ற, நீ வேலைக்காரல்ல, நீ என் புள்ள. ஆஹா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நீ கேட்டது மேஜையில் இருந்து விழும் துணிக்கை. ஆனா அப்பா கொடுத்தது என்ன தெரியுமா? உன் சரீரத்துக்கு ஆரோக்கியம். நீ போ, உன் பிள்ளை சுகமாய் இருப்பதை நீ பார்ப்பாய். நீ கேட்டது கொஞ்சம், மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். இது யாருக்காக? உனக்காக. மிகவும் அதிகமாய் செய்ய போகிறார், மிகவும் அதிகமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நான் சொல்றேன், இந்த கூட்டம் எனக்கும் ஒரு பெரிய மாறுதலாக கருதுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், எங்க குடும்பத்தோட பேசிக் கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு உபவாச நாள். ஹல்லேலூயா. இதுக்காக தியாகம் செஞ்ச பிள்ளைகள், ஓடிய பிள்ளைகள், தெய்வ சமூகத்தில் அழுகிற பிள்ளைகள், தெய்வத்துடைய சமூகத்திலே பணம் செலவிட்ட சபை, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க எதை நினைச்சு இந்த கூட்டத்தை வச்சீங்களோ அதுக்கு மிகவும் அதிகமாய் என் கர்த்தராகிய தெய்வம், கர்த்தராகிய தெய்வம் தன் கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய கிரியை நீ பார்க்க போகிறாய். சாட்சி சொல்ல போறீங்க. நீங்க தேவனுடைய கிரியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்திருப்பதை பார்க்கிறேன், ஆவியான கிரியை செய்வதை பார்க்கிறேன், பரிசுத்த ஆவியான் நிழலிடுவதை பார்க்கிறேன். எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, கல்யாணம் ஆச்சு, என் மனைவியால பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரே, என்று அழுது கொண்டிருக்கிற சகோதரா, தகப்பனே, அண்ணா, ஆண்டவரோட பார்த்து சொல்றார், உன் மனைவி உன் வீட்டோரங்களை கருதரு திராட்சை கொடியை போல் இருப்பாள், அதை நீ பார்ப்பாய். ஷபரபலகா ரிபலகா துரிகபா ஷந்தலகா துரிகரபா திபரகமா சிகரபடியா தரகலகதரபா. அப்பாவுடைய வல்லமை இறங்கி வருவதை பார்க்கிறேன். தேவனுடைய கிரியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு பாடலுடைய கவியை பாடப் போகிறோம். வானம் திறக்கப்படும், இன்னும் அதிகம் அபிஷேகத்தாண்டவர் ஊற்றுவார். தேவனுடைய வல்லமையை கர்த்தர் பொழிந்தருளுவார். மிகவும் அதிகமாய் செய்கிற தெய்வம், மிகவும் அதிகமாய் செய்கிற தெய்வம், மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா.